வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் கோரிக்கைகளை பிரதமர் மோடி கண்டுகொள்ளவில்லை. பெரிய தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி கதர் சிறப்பு விற்பனை மற்றும் கொலுபொம்மை கண்காட்சி தொடக்கம். பாரிமுனை குரலகம் வளாகத்தில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். துணை முதலமைச்சரின் செயலாளராக பிரதீப் யாதவ் IAS நியமனம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை நிர்வாக ஆணையராக ராஜேஷ் லக்கானியை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. கோவை, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அக்டோபர் மாதத்தில் மழை பொழிவு இயல்பை விட குறைந்தே பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். 3வது வாரத்தில் வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. காந்தியார் வாழ்ந்த காலத்தை காட்டிலும் தற்போதைய சூழலில்தான் அவரது தேவை மிகுதியாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. பிரிவினை தீவில் குளிர்காயும் சக்திகளை வீழ்த்தி தேசத்தந்தை காண விரும்பிய சகோதரத்துவ இந்தியாவை மீண்டும் மலர செய்வோம் என்றும் சூளுரை. சென்னை எழும்பூரில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மரியாதை. டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் வெட்கமும் வேதனையும் தருவதாக ஆளுநர் RN ரவி பரபரப்பு பேச்சு. தமிழகத்தில் சமூக நீதி பேசப்படுகிறதே தவிர நடைமுறையில் இல்லை என்றும் விமர்சனம். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பேரணி. காமராஜர் சிலை அருகே தொடங்கிய பேரணி எழும்பூரில் நிறைவு. சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அக்டோபர் 8ஆம் தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம். அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி கள்ள கூட்டணி வைத்துள்ளதாக டிடிவி தினகரன் விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவுரை எழுதிவிடுவார் என்றும் ஆரூடம். முடிவுரை எழுதி விடுவார் என்று பல முறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு பழனிசாமி இன்றைக்கு திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. தமிழக மீனவர்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து பாமக சார்பில் வரும் 8ஆம் தேதி இலங்கை தூதரகம் முற்றுகை. பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. ஜீவகாருண்ய மாநாட்டிற்கு கசாப்பு கடைக்காரர் அழைப்பது போல் திமுகவை விசிக அழைத்துள்ளது.
மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவை விசிக அழைத்திருப்பது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். திமுக கலந்துக்கிறா எதுவும் சொல்லுவாங்க, ஜீவகாருண்ய மாநாட்டுக்கு கசாப்பு கடைக்காரன்ல அவன் கலந்துக்கிட்ட மாதிரி தான் இன்னைக்கு இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம விசிகவின் மது ஒழிப்பு மாநாடு தற்பொழுது மகளிர் மாநாடாக மாறிவிட்டதாக தமிழிசை விமர்சனம். தமிழகத்தில் முதலில் மதுவிலக்கை அறிவித்தால் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்க தயார் என்றும் திட்டவட்டம். மாநாடு போட்டிருக்காங்க. அது நான் ஏற்கனவே சொன்னேன், சிறுத்தையை ஆரம்பிச்சு சிரித்து போய் கொண்டிருந்தது என்று. மாநாடு அப்படிதான். இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு என்பது மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்கள் கட்சியிலேயே ஆதரவு இல்லை என்பதையும் நான் கேள்விப்பட்டேன். புழல் சிறையில் விசாரணை கைதிகள் இன்டர்காம் மூலம் வழக்கறிஞர்களுடன் பேசும் நடைமுறை திரும்ப பெறப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பெண்ணிடம் பாஜக பிரமுகர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார். பாஜக பிரமுகரை மன்னிப்பு கேட்க வைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். வண்டியா தேவையா ஒரு பொட்டப்பல் இருந்தா நீ விடுவியா? இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாருடா இங்க பாருடா இப்படி பாரு. கை காமி முன்னாடி வேணும். கை காமி நீ கையை காமிக்க முடியாது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கிராம சபை கூட்டத்தில் கழிவறை பீங்கானை கையில் எடுத்து வந்து நூதன போராட்டம். 6 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் கழிவறையை சீரமைத்து தரவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. நாளை மறுநாள் காலை 8 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான பூமி பூஜை. கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தகவல். மத்திய அரசிடம் இருந்து நிதி வராததால் கல்வித்துறை பணியாளர்கள் 32,500 பேருக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. மாற்று ஏற்பாடு செய்யும் கடமை மாநில அரசுக்கு இல்லையா என்றும் கேள்வி. தூத்துக்குடியில் டீ கடை உரிமையாளர் மண்வெட்டியால் வெட்டி கொலை. உடலை கைப்பற்றி மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஆற்காடு அடுத்த கத்தியவாடி ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து கதறி எழுத பெண்ணால் பரபரப்பு. சுடுகாட்டு பகுதி அருகே குடியிருப்பதற்காக இடம் வழங்குவதாக அதிகாரிகள் கூறுவதாக குற்றச்சாட்டு. தஞ்சை பாபநாசம் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மூடப்படாமல் காட்சியளிக்கும் மழைநீர் வடிகால் பள்ளங்கள். மண் அரிப்பால் மின்சாரம் கம்பம் கீழே விழாமல் இருப்பதற்காக பேருந்து நிலைய தூண்களில் கட்டி வைத்துள்ள அவலம். திருப்பதி பாத யாத்திரையின் போது திடீரென மயங்கி சரிந்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். மூச்சிறைக்க சாய்ந்த பவன் கல்யாணின் வீடியோ இணையத்தில் வைரல். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மகள்கள் திருப்பதியில் சாமி தரிசனம். இந்து அல்லாத வேற்று மதத்தினர் கடவுள் மீதான நம்பிக்கையை உணர்த்தும் வகையில் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டதாக தகவல். சிவகார்த்திகேயன் பட தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி மோசடி.
தவறாக பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிவகார்த்திகேயன் எச்சரிக்கை.